ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/2/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமண ஜென்மம், அவதரித்த ஜென்மம். பாப்தாதா அனைவரையும் சப்தத்தில் இருந்து விலகிய நிலைக்கு அழைத்து செல்வதற்காக சப்தத்தில் வராங்க. அனைவரையும் உடலற்ற நிலை உள்ளவர்களாக ஆக்குவதற்காக பௌதிக தேசத்துல, பௌதிக உடல்ல பிரவேசம் ஆகிறாங்க. எப்பொழுதும் தன்னை உடலற்ற நிலையில இருக்கிற சுட்சம பரிஸ்தா அப்படின்னு நினைச்சு பௌதிக உடல்ல அவதரிக்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. பாப்தாதா சொல்றாங்க, நீங்க எல்லோருமே அவதரிக்கும் அவதாரங்கள். இதே நினைவில் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு செய்யும் காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்மாதீத் அவதாரம் ஆவீங்க. அவதாரம் அப்படின்னா சிரேஷ்ட காரியம் செய்வதற்காக மேலிருந்து கீழே வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. அவதாரம் அப்படின்னா சிரேஷ்ட காரியம் செய்வதற்காக மேலே இருந்து கீழே வராங்க. நீங்க எல்லோருமே கூட உயர்ந்த நிலையில இருந்து கீழே, அதாவது உடலின் ஆதாரம் எடுத்து சேவைக்காக காரியம் செய்வதற்காக பழைய உடல்ல பழைய உலகத்துல வரீங்க. ஆனா உங்களுடைய நிலை உயர்ந்ததாகவே இருக்குது. ஆகையினால நீங்க அவதாரம் ஆவீங்க. அவதாரம் எப்பொழுதுமே பரமாத்மாவினுடைய செய்தியை கொண்டு வருவாங்க. அவதாரம் எப்பவுமே பரமாத்மாவினுடைய செய்தியை கொண்டு வருவாங்க. நீங்கள் அனைத்து சங்கமிக சிரேஷ்ட ஆத்மாக்களும் பரமாத்மாவினுடைய செய்தியை கொடுப்பதற்காக, பரமாத்மாவினுடைய சந்திப்பை செய்விப்பதற்காக அவதரிச்சிருக்கீங்க. இந்த உடல் இப்போ உங்களுடைய உடலாக இருக்கல. உடலையும் தந்தையிடம் கொடுத்துட்டீங்க. அனைத்தையும் உன்னுடையது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது என்னுடையது எதுவுமே இல்லை. இந்த உடலை சேவைக்காக தந்தை எனக்கு கடனாக கொடுத்திருக்கிறார். கடனாக கொடுத்திருக்கும் பொருள் மேல் என்னுடையது அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கவே முடியாது. எப்போ என்னுடைய உடல் இல்லை அப்படின்னா உடல் உணர்வு எப்படி வர முடியும்? ஆத்மாவும் தந்தையினுடையதாக ஆயிடுச்சு, உடலும் தந்தையின் உடலாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் மற்றும் என்னுடையது எங்கிருந்து வந்தது? என்னுடையது என்பது நான் தந்தையினுடையவன் அப்படிங்கிற ஒரே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது மட்டும்தான் இருக்குது. என்னுடையது அப்படிங்கிறது நான் தந்தையுடையவன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது மட்டும்தான். எப்படி தந்தையோ அப்படி நான் மாஸ்டர். அந்த மாதிரி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது என்பது இருக்குது. எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது என்பது தடைகளில் கொண்டு வரும். எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது என்பது தடையற்ற தடையை அழிப்பவராக ஆக்குது. அதே போலவே எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது என்னுடைய அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் கொண்டு வருது. மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது என்பது ஜென்மங்களின் சக்கரத்திலிருந்து விடுவிக்குது. என்னுடைய பாபா என்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது. ஆகினால எல்லைக்கு உட்பட்டவை விடுபட்டு விட்டது இல்லையா? அவதாரமாகி உடலினுடைய ஆதாரம் எடுத்து சேவையின் காரியத்தில் வாங்க. தந்தை சேவைக்காக கடனாக, அதாவது தந்தையினுடைய சொத்தை கொடுத்திருக்கிறார். அதை வேறு எந்த வீணான காரியத்திலும் ஈடுபடுத்த முடியாது. இல்லை அப்படின்னா ஒப்படைக்கப்பட்ட சொத்துல ஏமாற்று காரியம் செய்ததனுடைய கணக்கு உருவாகிடும். அவதாரம் வீணான கணக்கை உருவாக்க மாட்டாங்க. வந்தாங்க, செய்தியை கொடுத்தாங்க, மேலும் சென்று விட்டாங்க. நீங்கள் அனைவரும் கூட சேவைக்காக செய்தி கொடுப்பதற்காக பிராமண ஜென்மத்தில் வந்திருக்கீங்க. பிராமண ஜென்மங்கிறது அவதரித்த ஜென்மம், சாதாரண ஜென்மம் கிடையாது. ஆகினால எப்பொழுதும் தன்னை அவதரிக்கும், உலகத்துக்கு நன்மை செய்பவர், எப்பொழுதும் சிரேஷ்ட அவதரித்த ஆத்மா அப்படிங்கிற இதே நிச்சயம் மற்றும் போதையில இருங்க. தற்காலிகமாக வந்திருக்கீங்க, மேலும் பிறகு செல்லவும் வேணும். இப்போ செல்லணும் அப்படிங்கிறது எப்பொழுதும் நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நான் அவதாரம் வந்திருக்கிறேன், இப்போ திரும்பி போகணும். இந்த நினைவுதான் விடுபட்ட நிலையை மற்றும் அளவற்ற பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்விக்கும். ஒரு பக்கம் விடுபட்ட நிலை, இன்னொரு பக்கம் அளவற்ற பிராப்தி. இரண்டு அனுபவமும் சேர்ந்தே இருக்கும்.
நீங்கள் அந்த மாதிரி அனுபவம் நிறைந்ததுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ கேட்டதை சொரூபத்தில் கொண்டு வரணும். கேட்பது அப்படின்னா அந்த மாதிரி ஆவது. இன்று விசேஷமா தன்னை போன்றவர்களுடன் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் சமமானவர்களாக ஆகிட்டீங்க இல்லையா? சத்தியமான ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்களுடன் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சேவையினுடைய துணைவர்களோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். நல்லது. எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது என்பதனுடைய நினைவு சொரூபமான, எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடைய தந்தை என்ற இதே சக்திசாலியான சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து உடலினுடைய ஆதாரத்தை எடுத்து அவதரித்திருக்கும் அவதார குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. இந்த குழு எப்பொழுதும் சேவை செய்யும் சேவாதாரி ஆத்மாக்களினுடைய குழு இல்லையா? எப்பொழுதும் தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக சேவாதாரி அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவாதாரியோ இல்லைதான் இல்லையா? நீங்கள் அனைவருமே எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களா? யாரையாவது எந்த இடத்திலிருந்தாவது வேறு எந்த இடத்திற்காவது அனுப்பிவிட்டோம் என்றால் செல்வதற்கு தயாராக இருக்கீங்களா? நீங்கள் அனைவரும் பறக்கும் பறவைகளா? தன்னுடைய உடல் உணர்வு என்ற கிளையை விட்டுவிட்டு செல்லும் பறக்கும் பறவையான்னு கேட்குறாங்க. அனைத்தையும் விட மிக அதிகமாக தன் பக்கம் இருக்கக்கூடிய கிளை இந்த உடலினுடைய உணர்வு கொஞ்சமாவது பழைய சமஸ்காரம் தன் பக்கம் கவர்ந்து இருக்குது அப்படின்னா அது உடல் உணர்வாகும். என்னுடைய சுபாவம் அந்த மாதிரி, என்னுடைய சமஸ்காரம் அந்த மாதிரி, நான் வாழும் முறை அந்த மாதிரி, என்னுடைய பழக்கம் அந்த மாதிரி என்ற இவை அனைத்தும் தேக உணர்வினுடைய அடையாளம். அப்படின்னா இந்த கிளையை விட்டுட்டு பறக்கும் பறவையாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இதைதான் கர்மாதீத் நிலை என்று சொல்றது. எந்த ஒரு பந்தனம் இல்லாத நிலை. கர்மாதீத் என்பதனுடைய அர்த்தம் எந்த ஒரு காரியத்தில் இருந்தும் விடுபட்டு விட்டீங்க என்பதல்ல, ஆனால் காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க. ஆகினால தேகத்தினுடைய காரியம் எப்படி சிலருடைய இயல்பாக இருக்குது, சௌகரியமாக இருக்கணும், சௌகரியமான நேரத்தில் உணவருந்தணும், நடந்துக்கணும். இதுவும் கர்மத்தின் பந்தனம் தான், தன் பக்கம் இழுக்குது. இந்த கர்மத்தினுடைய பந்தனம் இந்த பழக்கத்தில் இருந்தும் விலகியவர். ஏன்னா நீங்கள் பொறுப்பில் இருக்கும் ஒரு கருவி இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எதுவரை நீங்கள் அனைத்து பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் கர்மத்தின் பந்தனத்தில் இருந்து தேகத்தின் சமஸ்காரம் சுபாவங்களில் இருந்து விலகியவராக ஆகலை அப்படின்னா மற்றவர்களை எப்படி ஆக்குவீங்க? எப்படி உடல் நோய் செய்த பாவ கர்மத்தின் விளைவை அனுபவிப்பது? இதே முறையில் ஒருவேளை ஏதாவது கர்மத்தினுடைய பந்தனம் தன் பக்கம் இழுக்குது அப்படின்னா இதுவும் கர்மத்தினுடைய விளைவுகள் தடை போடுது. எப்படி உடல் நோய் கர்மத்தினுடைய விளைவு தன் பக்கம் அடிக்கடி இழுக்குது, வலி ஏற்படுது அப்படின்னா இழுக்குது தான் இல்லையா? எனவே என்ன செய்வது? பொதுவாக நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் கர்மத்தின் விளைவுகள் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதே போல் ஏதாவது விசேஷ பழைய சுபாவ சமஸ்காரங்கிற பழக்கம் தன் பக்கம் இருக்குது அப்படின்னா இதுவும் கர்மத்தின் விளைவாக ஆயிடுச்சு. எந்த ஒரு கர்மத்தின் விளைவை அனுபவிப்பது கர்ம யோகியாக ஆக விடாது. ஆகையினால இதையும் கடந்தவராக ஆகணும். ஏன்? நீங்கள் அனைவருமே நம்பர் 1ல் செல்லக்கூடிய ஆத்மாக்கள் தான். நம்பர் 1னுடைய அர்த்தமே ஒவ்வொரு விஷயத்திலும் வின் அடைகிறவங்க, அதாவது வெற்றி அடைகிறவங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. டீச்சர்களுடைய அர்த்தமே எப்பொழுதும் தன்னுடைய மூர்த்தி மூலமாக கர்மாதீத் நிலையில் உள்ள பிரம்ம பாபாவை மேலும் விலகியிருந்த அன்பாக இருக்கும். ஸோ பாபாவை அனுபவம் செய்விக்கிறோம். அப்படி இந்த விசேஷம் இருக்குது இல்லையா? நீங்கள் நண்பர்கள் தான் இல்லையா? நண்பர்கள் எப்படி உருவாவாங்க? சமமாக இல்லாமல் நண்பர்கள் ஆக முடியாது. நீங்கள் அனைவரும் தந்தையின் நண்பர்கள், இறையின் நண்பர்கள், சமமாக இருப்பது தான் நட்பு. நீங்கள் தந்தையின் அடிமேல் அடியெடுத்து வைக்கிறவங்க. ஏன் அப்படின்னா நண்பர்களாகவும் இருக்கீங்க, மேலும் பிறகு தலைவனுடைய தலைவியாகவும் இருக்கீங்க. தலைவி எப்பொழுதும் தலைவனின் அடிமேல் அடியெடுத்து வைப்பாங்க. இந்த பழக்கம் இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுது திருமணம் நடக்குது அப்படின்னா என்ன செய்விப்பாங்க? இதை தான் செய்விக்கிறாங்க இல்லையா? இந்த முறை எங்கேருந்து உருவாச்சு? உங்களிலிருந்து தான் உருவாச்சு. உங்களுடைய புத்திங்கிற கால்கள், மேலும் அவர்கள் ஸ்தூலமான கால் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு சம்பந்தத்தில் விசேஷத்தினுடைய
சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்ளும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு மற்றவர்களை விட மிக சகஜ சாதனம் இருக்குது. மற்றவர்களுக்கும் என்னதான் இருந்தாலும் மனிதர்களுடைய சம்பந்தத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது. மேலும் உங்களுடைய சம்பந்தம் எப்பொழுதும் சேவை மற்றும் தந்தையோடு இருக்குது. உலகியல் காரியங்கள் செஞ்சாலும் கூட நேரம் இருக்குது அப்படின்னா சேவைக்கு போகணும் அப்படிங்கிற இந்த நினைவு தான் எப்பொழுதுமே இருக்குது. மேலும் உலகியல் காரியம் யாருக்காக செய்யப்படுதோ அவருடைய நினைவு இயல்பாகவே வரும். எப்படி குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறாங்க, அவர்களுக்கு இயல்பாகவே நினைவு வரும். அதே போல் நீங்களும் எந்த நேரம் உலகியல் காரியம் செய்கிறீங்க அப்படின்னா யாருக்காக செய்கிறீங்க? சேவைக்காக செய்கிறீங்க அல்லது உங்களுக்காக செய்கிறீங்களா? ஏன்னா எந்த அளவு சம்பாதிக்கிறத சேவையில் ஈடுபடுத்துவீங்களோ அந்த அளவு குஷி ஏற்படுது. ஆகையினால ஒரு பொழுதும் இது குடும்ப சேவை அப்படின்னு புரிந்து செய்யாதீங்க. இதுவும் சேவைக்கான ஒரு வழி. ரூபம் மாறுபட்டது, ஆனாலும் சேவைக்காகத்தான். இல்லை என்றால் பாருங்க, ஒருவேளை உலகியல் சேவை செய்து கொண்டே தந்தையினுடைய சேவைக்கான சாதனம் இல்லை அப்படின்னா எங்கேருந்து வரும், எப்படி வரும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் எழும். எப்பொழுது நடக்கும் அப்படின்னு தெரியலை. இந்த எண்ணம் நேரத்தை வீணாக இழக்க வைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆகவே ஒரு பொழுதும் உலகியல் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்கள் செய்யும் வேலை சேவைக்காக செய்கிறீங்க, ஆன்மீக வேலை. பிறகு ஒரு பொழுதும் சுமை அனுபவம் ஆகாது. இல்லை அப்படின்னா சில நேரம் சுமையாகிடுது. எதுவரை இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் எழ ஆரம்பிச்சிடும். இதுவோ உங்களுக்காக பிராப்தியை மிக சுலபமாக ஆக்குவதற்கான சாதனம். உடல், மனம், பணம் 3 பொருட்கள் இருக்குது இல்லையா? ஒருவேளை 3ஐயும் சேவையில் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா 3னுடைய பலன் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்குமா அல்லது தந்தைக்கு கிடைக்குமா? 3 விதத்திலும் தன்னுடைய பிராப்தியை உருவாக்கணும் அப்படின்னா மற்றவர்களை விட இது அதிகப்படியான பிராப்தியாக ஆயிடுச்சு. ஆகையினால் ஒரு பொழுதும் இந்த விஷயத்தில் சுமையானவர்களாக ஆகாதீங்க. பாவனையை மட்டும் மாற்றம் செய்யுங்க. குடும்பத்திற்காக இல்லை, ஆனால் ஆன்மீக சேவைக்காக செஞ்சிட்ருக்கீங்க. இதே பாவனையை மாற்றம் செய்யுங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறான். இப்படி ஆனால் இன்னும் இரட்டை சமர்ப்பணம் ஆகிவிட்டார். பணத்தாலும் சமர்ப்பணம் ஆகிவிட்டார். அனைத்தும் தந்தைக்காக இருக்குது. சமர்ப்பணம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? என்னென்ன இருக்குதோ அவை அனைத்தையும் தந்தைக்காக இருக்குது, அதாவது சேவைக்காக இருக்குது. இதைத்தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது. உங்களில் யார் சமர்ப்பணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. அதற்கான விழாவை கொண்டாடுவோம். குழந்தை குட்டிகளும் பிறந்துட்டாங்க, மேலும் நாம் சமர்ப்பணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேண்டுமென்றால் திருமண நாளை பலை கொண்டாடுங்க. ஆனால் திருமணமே ஆகலை என்று இதை மட்டும் சொல்லாதீங்க என்று நினைக்கிறீங்க. முழு குரூப்புமே சமர்ப்பணமான குரூப் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். பாப்தாதாவோ இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் இரட்டை வெளிநாட்டின் ஸ்தானத்தில் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் டீச்சர்களை மிகவும் மகிமை செய்கிறாங்க. அப்படியே மகிமை செய்வதில்லை, ஆனால் நீங்கள் அன்போடு விசேஷமாக கடும் உழைப்பும் செய்கிறீங்க. உழைப்பும் மிகவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அன்போடு செய்கிறதுனால கடின உழைப்பாக அனுபவம் ஆகிறதில்ல. பாருங்கள், எவ்வளோ தூரத்துலேருந்து குரூப்பை தயார் செஞ்சு அழைச்சிட்டு வரீங்க. ஆகையினால குழந்தைகளினுடைய உழைப்பின் மேல் பாப்தாதாவும் பலியாக ஆகிடுறாங்க. இரட்டை வெளிநாட்டினருடைய பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகளிடம் ஒரு மிக நல்ல விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டனமோ அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு விசேஷமாக சொல்கிறாங்க. அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சோ அவற்றை தன்னில் சோதனை செஞ்சு ஒரு வேலை குறைவாக இருக்குது அப்படின்னா நிரப்பிக்கிங்க. ஏன்னா மிக நல்ல நல்ல விஷயங்களை கூறியிருக்கீங்க. ஒரு விசேஷத்தை இரட்டை வெளிநாட்டு சேவாதாரிகளிடம் பார்த்தோம்னு பாப்தாதா சொல்லிட்டு இருக்காங்க. பாப்தாதா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக எப்பொழுதுமே எவ்வளவுதான் முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ஆனால் நடைமுறையில் கண்டிப்பாக கொண்டு வரதான் வேணும் அப்படிங்கிற இந்த லட்சியம் நடைமுறையில் மிக நல்லா இருக்குது. எப்படி குரூப்பை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஆகையினால குரூப்புகளையும் அழைச்சிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. விஐபிகளுடைய சேவை செய்யணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. முதல்ல மிகவும் கடினம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற தைரியம் வச்சிங்க. அதனால் இப்போ பாருங்கள், 2 வருடங்களாக குரூப்புகள்
வராங்க தான் இல்லையா? லண்டன்லேருந்து விஐபி வருவது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நடைமுறை நிரூபணத்தை பிரத்யட்சமாக காண்பிச்சிருக்கீங்க. இந்த தடவையும் பாரதத்தை சேர்ந்தவங்களும் ஜனாதிபதியை அழைச்சிட்டு வந்து காண்பிச்சாங்க. ஆனால் இருந்தும் இரட்டை வெளிநாட்டினரினுடைய இந்த ஊக்கம், டைரக்ஷன் கிடைச்சது. மேலும் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஈடுபாடு மிக நல்லா இருக்குது. நடைமுறை ரிசல்ட்டை பார்த்து பாப்தாதா விசேஷத்தினுடைய மகிமை செய்கிறாங்க. சென்டர் திறக்கிறீங்க அப்படின்னா இது பழைய விஷயமாக ஆயிடுச்சு. அதே திறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அங்கு சாதனை மிகவும் சகஜமானது. இங்கிருந்து அங்கு சென்று திறக்க முடியும். பாரதத்தில் அந்த சாதனம் இல்லை. ஆகினால சென்டர் திறப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நல்ல நல்ல வாரிசு குழந்தைகளை தயார் செய்யணுங்கிறாங்க பாபா. ஒன்று, வாரிசு தரம் உள்ளவர்களை தயார் செய்யணும். மற்றும் இன்னொன்று, சப்தமாக செய்தியை பரப்புறவங்க தயார் செய்யணும். இருவரும் அவசியம். வாரிசு தரம் உள்ளவர்கள் எப்படி நீங்கள் சேவையில் ஊக்கம், உற்சாகத்தில் உடல், மனம், பணம், செல்வத்தையும் சேர்த்து அனைத்தும் இருந்த போதிலும் சமர்ப்பண புத்தி உள்ளவர்களாக இருக்கீங்க. இதைத்தான் வாரிசு தரம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி வாரிசு தரம் உள்ளவர்களையும் உருவாக்கணும். இதன் மேலேயும் விசேஷ கவனம் இருக்கணும். ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் அந்த மாதிரி வாரிசு தரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சேவை நிலையம் அனைத்தையும் விட நம்பர் 1 ஆயிடுங்கிறாங்க பாபா. ஒன்று, சேவையில் சகயோகியாக ஆகிறது. இன்னொன்று, முழுமையாகவே சமர்ப்பணம் ஆகிறது. அந்த மாதிரி வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்று சேவையில் சகயோகியாக ஆகிறது, இன்னொன்று முழுமையாக சமர்ப்பணம் ஆகிறது. ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் அந்த மாதிரி வாரிசுகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இறைமானவனாக ஆக்கிறவங்க, சேவையில் சகயோகி ஆகிறவங்க அப்படிங்கிற இந்த பட்டியலோ நீளமாக இருக்கும். ஆனால் வாரிசாக சிலர் தான் இருப்பாங்க. யாருக்கு எந்த நேரம் என்ன டைரக்ஷன் கிடைச்சதோ, என்ன ஸ்ரீமத் கிடைச்சதோ அதனுடைய பிரகாரமாக நடந்து கொண்டே இருப்பது. எனவே 2 விதமானவர்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை வைங்க. அந்த மாதிரியான ஒரு வாரிசு தரம் உள்ளவர் அநேக சென்டர்கள் திறப்பதற்கு பொறுப்பாளராக முடியும். இதுவும் லட்சியம் வைத்தால் நடைமுறையில் ஆகிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய விசேஷத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க தான் இல்லையா பாபா கேட்குறாங்க. திருப்தியாகவும் இருக்கீங்க அல்லது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுமா? நீங்களே திருப்திப்படுத்துகிறவங்க தான். யார் திருப்திப்படுத்துபவராக இருப்பாரோ சுயம் அவரும் திருப்தியாகத்தான் இருப்பார். எப்பொழுதாவது சேவை குறைவாக நடக்குது அப்படின்னு பார்த்து குழப்பத்தில் வருவதில்லை தானே? சேவை நிலையத்தில் எப்பொழுது ஏதாவது தடை வருது அப்படின்னா தடையை பார்த்து பயப்படுவதில்லை இல்லையா? உதாரணமாக மிகப்பெரிய தடை வந்துடுச்சு, நெருக்கமான யாரோ ஒருவர் எதிராளியாக ஆகிட்டார், மேலும் தொந்தரவு கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுடைய சேவையிலோ என்ன செய்ய முடியும்? என்ன பயப்பட வேண்டும்? ஒன்று, அவருக்காக நன்மை பயக்கும் பாவனை வைத்து இரக்கம் வைப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய நிலையே மேலே கீழே செல்லுது அல்லது வீணான எண்ணம் ஓடுது அப்படின்னா இதை குழப்பத்தில் வருவது என்று சொல்கிறதுங்கிறாங்க பாபா. ஆகவே எண்ணத்தின் படைப்பையும் படைக்க வேண்டாம். இந்த எண்ணம் கூட அசைக்க முடியக்கூடாது. இதைத்தான் ஆடாத அசையாத நிலை அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க. ஒன்றும் புதுசல்ல என்று அந்த மாதிரி அலட்சியமானவராகவும் ஆயிடக்கூடாது. சேவையும் செய்யுங்க, அவருக்காக இரக்க மனமுடையவராகவும் ஆகுங்க. ஆனால் குழப்பத்தில் வராதீங்க. அந்த மாதிரி நீங்கள் அலட்சியமானவராகவும் இல்லை, ஃபீலிங்கில் வருபவரும் இல்லை. எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாயுமண்டலத்தில் இருந்தாலும் ஆடாமல் அசையாமல் இருங்கிறாங்க பாபா. எப்பொழுதாவது பொறுப்பில் இருப்பவர் ஏதாவது அறிவுரை கூறுறாங்க அப்படின்னா அதில் குழப்பம் அடையாதீங்க. இதை ஏன் கூறுறார் அல்லது இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா யார் பொறுப்பேற்பவருக்காக இருக்கிறாங்களோ அவங்க அனுபவியாக ஆயிட்டாங்க. மேலும் யார் நடைமுறையில் இந்த மார்க்கத்தில் செல்பவராக இருக்கிறாரோ அதில் சில புதியவர்கள், சிலர் கொஞ்சம் பழையவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரம் என்ன விஷயம் அவரின் எதிரில் வருதோ அந்த விஷயத்தின் காரணமாக அந்த அளவு தெளிவான புத்தியுடையவராகி விஷயத்தின் முதலிடை கடையை தெரிந்து கொள்ள முடியாது. நிகழ்காலத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஆகினால் நிகழ்காலத்தை மட்டும் பார்த்து அந்த நேரம் முதலிடை தெளிவாக இல்லாத காரணத்தினால குழப்பம் அடைஞ்சிடுறார். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷன் ஒருவேளை தெளிவாக புரியலை அப்படின்னா ஒரு பொழுதும் குழப்பம் அடையக்கூடாது. தைரியமாக இதை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வேன் அப்படி சொல்லுங்கள். அதற்காக கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் குழப்பமாகி இது இல்லை இது இல்லை,
இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இரட்டை வெளிநாட்டினருக்கு சுதந்திரமான அனுபவம் அதிகமாக இருக்குது. ஆகையினால இல்லை என்றும் சுதந்திரமான மனதால சொல்லிடுறாங்க. ஆகையினால என்ன விஷயம் கிடைக்குதோ அதை கொஞ்சம் கம்பீரமா முதல்ல யோசிங்க. அதில் ஏதாவது ரகசியம் மறைஞ்சிருக்குது, இதன் ரகசியம் என்ன அப்படின்னு அவரிடம் நீங்கள் கேட்கலாம். இதனால என்ன லாபம் ஏற்படும், எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய வைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒருபொழுதும் கிடைத்த டைரக்ஷனுக்கு மறுப்பு சொல்லாதீங்க. மறுப்பு சொல்கிறீங்க, ஆகையினால குழப்பம் அடைகிறீங்க. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு இந்த விசேஷ கவனம் கொஞ்சம் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? எப்படி பொறுப்பாளராக இருக்கும் சகோதரிகளுடைய டைரக்ஷனை தெரிஞ்சு கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யலை. மேலும் குழப்பத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து யாருக்காக நீங்கள் பொறுப்பாளராகி இருக்கீங்களோ அவர்களில் இந்த சமஸ்காரம் நிரம்பிடும். பிறகு எப்பொழுதாவது சிலர் மோதுவார், எப்பொழுதாவது வேறு சிலர் மோதுவார். பிறகு சேவை நிலையத்தில் இதே விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. வரதானம்: ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தி மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து செல்லக்கூடிய மகாவீர் ஆகுக. மகாவீராக இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ஞானம் மற்றும் யோகத்தினுடைய சக்தியின் மூலமா ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து போயிடுவாங்கங்கிறாங்க பாபா. மகாவீர் அப்படின்னாலே எப்போதும் லைட் மற்றும் மைட் ஹவுஸ். ஞானம் லைட் மற்றும் யோகம் மைட். யாரு இந்த இரண்டு சக்திகளால் நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்துடுவாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் தேர்ச்சி அடையாததற்கான சமஸ்காரம் ஏற்பட்டுடுது அப்படின்னா இறுதியிலும் அந்த சமஸ்காரம் முழுமையாக தேர்ச்சி அடைய விடாது. யார் அந்த நேரத்தில் முழுமையாக தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்கள தான் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறவங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தர்மராஜரும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸ்லோகன்: யோக அக்னி மூலம் விகாரங்களின் விதையை பஸ்பம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா தேவையான நேரத்தில் ஏமாற்றம் கிடைக்காது, கிடைக்கவே முடியாது. யோக அக்னி மூலம் விகாரங்களின் விதையை பஸ்பம், அதாவது சாம்பல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான நேரத்தில் ஏமாற்றம் உங்களுக்கு கிடைக்கவே முடியாதுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.